வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ராப்தா படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மறுஜென்ம காதல் கதை. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்ட மாவீரன் படம் மாதிரி தான் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்ம ஹீரோ ஷிவ். இவங்க ஒரு பஞ்சாபி. இவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டு ராதாவுக்கும் 2 பேருக்கும் யூரோப்பில் வேலை கிடச்சிருக்கு. அதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க. ஷிவ் ஒரு பெரிய ப்ளே பாய். எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு யூரோப்பில் ஒரு பேங்கிங் ஒர்க் தான் கிடச்சிருக்கும். அங்கேயும் ஆஃபீஸில் பார்க்குற பொண்ணு எல்லாத்தையுமே பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பிரிட்ஜ் மேலேருந்து கீழே குதிச்சு சும்மா விளையாண்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடில் தண்ணிக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் இன்னும் சில கிளிப்பிங்ஸ் மாதிரியும் நம்ம ஹீரோயின் சாயிராவுக்கு அடிக்கடி இந்த கனவு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கனவு அவங்கள ரொம்பவே பயமுறுத்துது. ஹீரோயின் சாயிரா ஒரு கேக் ஷாப் வச்சுருப்பாங்க. திடீர்னு கோஇன்சிடென்டலாக ஒரு நாள் அந்த கேக் ஷாப்புக்கு நம்ம ஷிவ் வராங்க. ஷிவும் சாயிராவும் பார்த்ததுல இருந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு கனெக்ட் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ஏதோ யுகமாக கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சாதாரணமான பொண்ணுங்க கிட்டேயே ஷிவ் பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தனி கனெக்ஷன் வேற இருக்குது. அவ்வளோதான். பின்னாடியே சாயிரா பின்னாடியே துரத்தி லவ் பண்ணுறாங்க. பொக்கே வச்சு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாயிராவுக்குமே ஒரு இம்ப்ரெஷன் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் ஃப்ளர்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சதுமே அவங்க அவாய்ட் பண்ண தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால அவாய்ட் பண்ண முடியலை. அவங்களே அறியாமல் ஷிவை கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டாகவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாயிரா பாட்டுக்கு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சைக்கோவாக இருப்பாளோ அப்படின்ட்டு அங்கே ஷிவுக்கு தோணுது. அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே சாயிராவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கால் பண்ணிட்டாங்க, நான் இப்போ வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாயிரா ஷிவ் கிட்ட எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கு சரியாக புரியவே இல்லை, ப்ளீஸ் நீ இங்கேருந்து போயிரு, இனிமேல் என் லைஃப்பில் வராத அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் இருக்கிற டின்னருக்கே ஷிவ் வந்து 2 பேரையும் பிரித்து விட்டுறாங்க. அதுக்கப்புறமா சாயிரா கிட்ட ஷிவ் நம்ம 2 பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர், நம்ம 2 பேருக்குள்ள ஒரு தனி கனெக்ஷன் இருக்குது, அதை உன்னால் ஃபீல் பண்ண முடியலையான்னு கேட்கும்போதே சாயிராவுமே அதை நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக லவ் பண்ணுறாங்க. அப்புறமா அப்படி நல்லா ஊர் சுற்றிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ராஜா ராணியோட பப்பட் ஷோ மாதிரி ஒன்று பார்க்குறாங்க. அதில் அந்த ராணி ராஜாவை கத்தியால் குத்தி கொல்ற மாதிரி ஷாட் வருது. அதை பார்த்ததுமே மனசுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருக்குது. அங்கே சாயிராவுக்கு ரொம்பவே அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. சாதாரண பப்பட் ஷோ தானே, இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு ஷிவோ அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஷிவோட ஃப்ரெண்டு ராதா ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துல அங்கே ஷிவ் சாயிராவுமே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போ ஒரு லேடி சாயிராவையும் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்டு கையெல்லாம் பிடிச்சி ஏதோ ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அப்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவனை ஒன்னால தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலை அங்கே சாயிராவுக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு கனவுல ஷிவ் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் அவங்க கனவுல வராங்க. பதறிடுறாங்க அங்கே சாயிரா. மறுபடியும் அந்த கனவு நினச்சி அவங்களுக்கு பதட்டமும் குழப்பமாகவே தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் சாயிரா இந்த கனவை நினச்சி தனியாக அங்கே கண்ணாடி முன்னாடி நின்று பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கிறத ஷிவ் பார்த்ததும் நிஜமாக சைக்கோவாக தான் இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரியே, எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கே அப்படின்ட்டு கேட்கும்போது சாயிரா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க சின்ன வயசில் 2 வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இவங்களும் அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்திருக்காங்க. கார் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சான். அதுக்கப்புறத்துல இருந்து தண்ணியை பார்த்தாலே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயம். அதுக்கப்புறத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு வினோதமான கனவு வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஷிவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஷிவ் அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சமாதானமாக இரு அப்படின்ட்டு அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஷிவ் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சாயிராவையும் அவங்க அம்மாவையும் பேச வைக்கிறாங்க. அதோட ரிங்குமே போட்டாச்சு சாயிராவுக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு இடத்துக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நிஜமாவே நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தானா, நமக்குள்ள அந்த கனெக்ஷன் இருக்குதா, இல்லை மற்றவங்க கிட்டேயும் அந்த மாதிரி ஃபீல் நமக்கு வருமா இல்லையா அப்படின்ட்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு 2 பேரும் விளையாட்டுக்கு புதுசாக ஒரு பார்ட்னரை தேடுறேன் அப்படின்ட்டு பார்ட்டியில் ஆளாளுக்கு தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அங்கே ஷிவ் சும்மா ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்ததும் அங்கே சாயிராக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நம்மளும் போய் பயங்கரமாக வெறுப்பேற்றுவோம் அப்படின்ட்டு அங்கே ஒரு பக்கத்தில் தனியாக ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜாக்கீரை பார்த்துட்டாங்க. ஸோ ஜாக்கீர் கிட்ட இவங்க வாலண்டியராக போய் பேசுகிறாங்க. ஜாக்கீர் ரொம்பவே சைலண்ட் டைப்பாக தான் இருக்கிறாங்க. பட் இவங்க வாலண்டியராக பேச வந்ததுக்கு அப்புறமா ஜாக்கீர் அவங்க கிட்ட நல்லா பேசுகிறாங்க. உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்ட்டு ஜாக்கீர் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல அங்கே சாயிராவுக்கு. அதுக்கப்புறம் சரி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஷிவை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஷிவ் வெறுப்பாகி அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஷிவ் ஜாக்கீர் கிட்ட பாஸ் என்னோட ஆள் அப்படின்னு சொன்னதுமே அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜாக்கீர் சொல்கிறாங்க. சும்மா சிரிச்சுக்கிட்டே விளையாட
விளையாட்டை சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஷிவுக்கு ஒரு ஆஃபீஸ் ட்ரிப் வருது, 1 வீக் ட்ரிப்புக்காக போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க ஜாக்கீரை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஜாக்கீர் ஒரு மல்டி மில்லினியர் அப்படின்ட்டு இவங்க கண்டுபிடிச்சதை அவங்க நம்ம சாய்ரா கிட்டேயுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்புக்காக அங்கே ஷிவ் வந்து போயாச்சு. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே, ஒருத்தர் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே சாய்ராவுக்கு கனவுல ஜாக்கீர் கனவுல வராங்க, வித்தியாசமான கெட்டப்பில். ஒன்றுமே புரியலை அங்கே சாய்ராவுக்கு. அடுத்த நாள் பார்த்தா சாய்ராவை பார்க்க ஜாக்கீரே வராங்க. ரொம்பவே இம்ப்ரெசிவாக பேசுகிறாங்க. சாய்ராவை பற்றி ஏதோ காலங்காலமாக தெரிஞ்சவங்க மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது, அவங்களுக்கு லாங் வாக் தான் பிடிக்கும், நம்ம நடந்துக்கிட்டே பேசலான்னு சொல்லி ரொம்ப இம்ப்ரெசிவாக ஜாக்கீரும் பேசிட்டு இருப்பாங்க. பட் கடைசியில் சாய்ரா சொல்கிறாங்க, என்னதான் நீ நான் எதிர்பார்த்த பையன் மாதிரி இருந்தாலுமே ஷிவ் கூட இருந்த அந்த கனெக்டிவிட்டி எனக்கு யார் கூடயும் ஃபீல் ஆனதே கிடையாது. நாங்கள் 2 பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ட்டு டேரெக்டாகவே சாக்கிர் கிட்ட சொல்லிடுறாங்க. அப்படியா அப்படின்ட்டு சாக்கிரும் கேட்டுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே ஓகே அப்படின்னா பரவாயில்ல, லாஸ்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் வந்து 2 பேர் ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரிங்க்ல ஏதோ கலந்துருந்துருக்குறாங்க. அங்கே சாகிரா மயக்கம் போட்டு விழுந்தாச்சு. சாயிராவை ஒரு தனியாக யாருமே இல்லாத ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு தனி வீடு தான் இருக்குது. அங்கே சாயிராவை அடைச்சி வச்சாச்சு. சாயிரா காலையில் முழிச்சு பார்த்ததுமே அங்கே எதுவுமே புரியலை அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அவங்க பதறி போய் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அங்கே சாக்கீரும் வந்துட்டாங்க. சாக்கீர் சாயிராவோட நிறைய பல விதமான இமேஜஸ் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ ஜாக்கீர் சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாக்கீருக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜாக்கீருக்கு எல்லா விஷயங்களும் அவங்களோட முன் ஜென்மம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இங்கே சாயிராவுக்கு எதுவுமே நம்பிக்கையே இல்லை. பட் அதே நேரத்தில் அந்த இமேஜஸ் வரைஞ்சி வச்ச ஸ்கெட்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது சாயிராவுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் அங்கே ஷிவ் அவங்களோட ட்ரிப் முடிஞ்சு வந்துட்டாங்க. பார்த்தா சாயிராவை காணும். எல்லா இடமும் தேடுறாங்க, உங்கள் வீட்டு எல்லா பக்கம் தேடுறாங்க, சாயிராவை காணும். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ராதா ஒரு நியூஸ் பேப்பரில் காட்டுறாங்க, சாக்கியருக்கும் சாயிராவுக்கும் கல்யாணம் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க ஒரு மல்டி மில்லியனர் அப்படிங்கிறதுனால நியூஸ் வந்து போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இன்னும் சீக்கிரத்தில் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்ட்டு டேட் எல்லாத்தையுமே போட்டிருக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அங்கே ஷிவுக்கு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் காட்டுறாங்க, எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு சாயிராவும் அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அங்கே சாக்கீர் வந்துட்டாங்க. எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்லிப் ஆகி அங்கே கடலுக்குள்ளே விழுந்துட்டாங்க. தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. 8000 வருஷத்துக்கு முன்னாடி சாயிரா ஒரு வாரியர் பிரின்சஸாக இருந்திருக்கிறாங்க. பாத்தர் அப்படிங்கிற ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட வாரியராக இருந்தவங்க தான் ஜாக்கீர். 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஜாக்கீர் சாயிராவை ஒன் சைடடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பாத்தரை எப்படியாச்சும் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு முராக்கிங்கிற ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற முவாக்கியோட போர் வீரன் வாரியர் தான் நம்மளோட ஹீரோ ஜிலான். ஜிலான் ரொம்பவே மூர்க்கத்தனமானவங்க, ரொம்ப மிருகத்தனமாக தான் இருப்பாங்க. அவங்க ஜாக்கீரை அட்டாக் பண்ணிடுறாங்க. பாத்தரை நீயாவே வந்து எங்ககிட்ட சரண்டர் பண்ணிடு அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணி அவங்களோட குதிரையிலேயே கட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. இதை பார்த்ததுமே சாயிராக்கு ரொம்ப ரொம்ப கோவம். இதுக்காக பழி வாங்கணும், அதோட ஜிலானை கொலை பண்ணணுங்கிறதுக்காக ஜிலானை பார்க்க நேரடியாக சாயிராவே வந்துட்டாங்க. 2 பேரும் தடவை பார்க்குறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் எதிரி 2 பேரும் ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஒரு நடு காட்டுக்குள்ள ஒரு பொருளை 2 பேரில் யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாத்தர் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக ஓடுறாங்க. அதுக்கப்புறமா ஜிலான் தான் ஜெயிக்கிறாங்க. பட் இருந்தாலும் சாயிரா உயிருக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஜிலான் அவங்கள காப்பாற்றவும் செய்கிறாங்க. அதோட 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜிலானுக்கு சாயிராவை பிடிச்சிருக்கு. ஜிலான் சாயிரா கிட்ட அவங்களோட கத்தியை கொடுத்துட்டு நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதாவது நீ பாத்திர வச்சுக்கோ, நீ கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் தோத்ததை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பாத்திர ஜிலான் கிட்டேயே சரண்டர் பண்ணிட்டாங்க சாயிரா. அதோட 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகளும் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் இந்த விஷயம் எல்லாமே இங்கே சாக்கிருக்கு தெரிஞ்சிருச்சு. சாக்கிர் ரொம்பவே தீவிரமாக சாயிராவை லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் ஜிலானையும் கொன்னுடணும், அதே நேரத்தில் சாயிராவை கூட்டிட்டு வந்துடணும், பாத்தரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக இவங்க வெறித்தனமாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இந்த சைடில் அங்கே ஜிலானுக்கும் சாயிராவுக்கும் கல்யாண வேலைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி முத்திரையெல்லாம் பதிக்கிறாங்க அங்கே சாயிராவோட கையில். அப்படியே அங்கே கல்யாண வேலைகள் போய்கிட்டே இருக்கும்போது அங்கே ஜாக்கீர் சாயிராவை பார்க்கறதுக்காகவே வந்துட்டாங்க மறைமுகமாக. ஜாக்கீர் சாயிரா கிட்ட அவங்க சாயிராவை காதலிக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் சாயிரா நேரடியாகவே நான் ஜிலானை தான் காதலிக்கிறேன், ஜிலானும் என்ன தான் காதலிக்க
பண்ணிக்கிறாங்கிற விஷயத்த சொன்னதுமே ஜாக்கிருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜாக்கிர் அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிலானுக்கும் சாய்ராவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக கல்யாணம் முடிஞ்சிருது. அன்னைக்கு ஒரு விசித்திரமான நாள். அன்னைக்கு வால் நட்சத்திரம் வானத்தில் தோன்ற நாள். அதை அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜிலானுக்கும் சாய்ராவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அப்போ ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நேரடியாக ஜிலான் மேலே கத்தி பாயுது. பார்த்தா ஜாக்கிர் வந்துட்டாங்க. ஜிலானை ரொம்ப அதிகமாகவே அட்டாக் பண்ணிட்டாங்க. ஜிலான் கல்லை கட்டி அவங்க கடல்லையும் இறக்கிட்டாங்க. ஜிலான் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுட்டு சாய்ராவுமே அங்கே கடலுக்குள்ளே குதிச்சிட்டாங்க. சாய்ரா எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அங்கே ஜிலானுக்கு மூச்சு கொடுத்து எப்படியாச்சும் உயிர் பழக்க வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் முடியலை. ஜிலான் இறந்துட்டாங்க. கூடவே சேர்ந்து சாய்ராவும் இறந்துட்டாங்க. அங்கே வெளியில நின்று பார்த்துட்டு இருக்கிற ஜாக்கிர், உங்கள் காதலுக்கு என்னோட காதல் எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லைன்ட்டு அவங்களும் கத்தியை வச்சு கழுத்தை அறுத்துட்டு அங்கேயே இறந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தா அங்கே மூவாக்கி சொல்கிறாங்க, இந்த விஷயம் காலங்காலமாக திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்ட்டு அப்படியே இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ கடலுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துட்டாங்க சாய்ரா. எல்லா விஷயமும் அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவங்க நேரடியாக ஜாக்கீரை பார்க்கறதுக்காகவே வந்துட்டாங்க. ஜாக்கீருக்கு இவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, இப்போ நான் உன்னை அடைஞ்சிட்டு அவனை கொல்லணுமா இல்லை அவனை கொன்னுட்டு உன்னை அடையணுமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஜாக்கீர் சொன்னதுமே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ சிவ மட்டும் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி இவங்க கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்னதுனால ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் வந்து நல்லபடியாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே நடந்துருச்சு. எல்லாம் தெரிஞ்சு நியூஸ் பேப்பரில் பார்த்ததுனால அவங்க ஷிவும் அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்கேஜ்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே ஷிவுக்கு. அதுக்கப்புறமா ஷிவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. இவ கண்டிப்பாக ஏதோ ஒரு நிபந்தனையினால தான், ரொம்ப முக்கியமாக நம்மளுக்காக தான் ஏதோ செய்கிறா அப்படிங்கிறது ஷிவால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவங்க நேரடியாக யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு அங்கே சாய்ராவோட ரூமுக்கே வந்து அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரொம்ப பயந்துட்டாங்க அங்கே சாய்ரா. ஒன்று அவன் கொன்னாலும் கொன்னுருவான், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் எல்லாத்துலேயுமே உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஷிவுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஒரு பக்கம் ஜாக்கிரோட ஆளுங்க அவங்கள தேடிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி உங்களுக்கு ஞாபகம் வரல. ஷிவ் அவங்களோட ஃப்ரெண்டு ராதா கூட தான் வந்திருப்பாங்க. ஸோ ராதா ஒரு ஷிப்பை அரேஞ்ச் பண்ணிட்டு ஷிவை சாய்ராவையும் முதல்ல நீங்கள் இருந்து கிளம்பிருங்க அப்படின்ட்டு ஐட்லால வந்து கிளப்பி பார்க்குறாங்க. ஷிவோட ஃப்ரெண்டு ராதா, நான் அதுக்கப்புறமா ஒரு நாள் கழிச்சு ஃப்ளைட்டில் வந்துடுறேன், நீங்கள் முதல்ல ரிஸ்க் இல்லாமல் கிளம்புங்க அப்படின்ட்டு ஷிப்பில் அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ ஷிப்பில் வந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு அதே வால் நட்சத்திரம் வானத்தில் தோன்ற நாள். அதை பார்த்ததுமே அங்கே உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா, இதை பார்த்ததாச்சும் ஞாபகம் வருதா அப்படின்ட்டு கேட்கும்போது ஷிவுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஆனால் ஷிவ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல தான், ஆனால் நான் ஒன்றை முழுசாக நம்புகிறேன், நீ கண்டிப்பாக உண்மையாக தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை நம்ம முன் ஜென்மத்தில் ஒன்று சேராமல் இருந்திருந்தா இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு ஷிவ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சாய்ராவுக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க ராதாவை பிடிச்சிட்டாங்க. ராதா மூலமாக ட்ராக் பண்ணி அவங்க ஜாக்கிர் நேரடியாக இவங்க ரெண்டு பேர் போகிற ஷிப்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஷிவை பயங்கரமாக அடிக்கிறாங்க. மறுபடியும் கல்லை கட்டி அவங்க கடலில் இறக்க பார்க்குறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷிவ் ஜாக்கிரோட காலையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே ரெண்டு பேருமே போயிட்டாங்க. கடலுக்குள்ளே ஷிவ் ஜாக்கிரை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஷிவால மூச்சே விட முடியல. இந்த நேரத்துக்குள்ளே அங்கே சாய்ரா பயங்கரமாக அழுதுட்டு அவங்களுமே கடலுக்குள்ளே குதிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷிவுக்கு மூச்சு கொடுத்து அவங்க ஷிவை பொழைக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கே ஒரு ஷிப்பு பக்கத்தில் அப்படியே வந்து கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே இவங்களோட ஃப்ரெண்டு ராதாவும் அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு அங்கே சாக்கிர் வந்த ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு வந்து ஷிவையும் சாய்ராவையும் அவங்க காப்பாற்றிட்டாங்க. ரெண்டு பேருமே பொழைச்சிட்டாங்க. இந்த ஜென்மத்தில் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து காட்டுறாங்க. அங்கே ஷிவ் அவங்களோட ட்வின்ஸ் பசங்க கிட்ட சில நேரங்களில் உங்களோட அம்மா உங்கள் ரெண்டு பேரையும் கரண் அர்ஜுன்னு சொன்னாலும் சொல்லுவா, அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது சரியா அப்படின்ட்டு அவங்க பசங்க கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்கங்கிறதோட இந்த படம் ஹாப்பியாக முடியுது. இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.